62 வயசு 70 வயசு 82 வயசு ஆளுகளும் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த முடிக்கு. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ஜிங்கு, கால்சியம், புரதச்சத்து, புரியுதுங்களா, இது மாதிரியான சத்துக்கள் மிக மிக அவசியம் தேவை. அந்த சத்துக்கள் குறைவாக இருக்கப்போ அந்த முடி கொட்டும். நான் இது தோப்ப முடியல ஒரிஜினல் முடி அப்படின்னு சொல்லி காட்டினேன், பிடிச்சி இழுத்து காட்டினேன். தோப்ப முடியாது சொல்கிறாங்க. இது மாதிரி ஆண்கள் இருக்காங்கல்ல, ஆண்களுக்கு இது மாதிரி சீப்பு வச்சு நல்லா சீவிக்கணும். அப்போ சீவிக்கிறது என்ன ஆகும்னா ரத்த சுழற்சி அதிகரிக்கும். அப்போ என்ன பையன் இதை போட்ட இன்னும் கொஞ்சம் முடி கொட்டிடுமோ அவனு பயந்துக்கிற போட முடியறாங்க. ஓகேவா, இதை வந்து இது பண்ணிக்கணும். அந்த 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 எசன்ஸ் வரும் இல்லையா, அதை வடிகட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறங்க, காலைல குளிச்சுருங்க. சூப்பர். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் வள்ளிமா ரோஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருக்குமே இருக்கிறது காமனான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஹேர் ஃபால். ஹேர் ஃபால் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, என்ன மாதிரி சிகிச்சைகள் இருக்குன்றதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக டாக்டர் பொன் அண்ணாதுரை நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்கள நம்ம நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க சார். இப்போ சின்னவங்கலேருந்து இப்போ அதுவும் யங் ஜென்ரேஷனில் இருக்க நிறைய பேருக்கு வந்து இந்த ஹேர் ஃபால் அப்படின்ற ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு எதனால் இது வருது சார்? இப்போ முடி கொட்டுதல், முடி கொட்டுறது, முடி உதிர்றது, முடி வளராமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை, மன உளைச்சல் கொடுக்க பிரச்சனை. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் எனக்கு 33 வயசு ஆகுது, கல்யாணம் ஆகலை. ஏன்னா கல்யாணம் ஆகலைன்னு கேட்டாக்க முடி வந்து இல்லை, அதனால எனக்கு வந்து பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. பொண்ணு தர்றங்கிறாங்க, அந்த பொண்ணு பிடிக்கிறாங்கட்டு ஓடிடுது அப்படிங்கிறாங்க. ஸோ அது மாதிரி இன்னும் வந்து 60 வயசு 62 வயசு 70 வயசு 82 வயசு ஆளுகளும் எனக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இந்த முடிக்கு. ஏன்னா இந்த முடி வந்து ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்குறது. முடி நல்லா இருந்துச்சு சொன்னால் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ், அதாவது நம்ம நல்ல முடி இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் நல்லா கலராக இருங்க, எல்லாம் ஓகே, நீ முடி இல்லாமல் இருந்தால் நல்லாவே இருக்காது. ஓகேவா. இன்னும் இப்போ இந்த சினிமா நடிக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் பார்த்தா சுட்டத்தலையாக இருந்தால் கொஞ்சம் பார்க்கறதே ஜெயிக்காது, டக்குன்னு தோப்ப முடி வச்சோன்னா அழகாது. அப்போ முடி என்பது ஒரு அழகை கொடுக்கக்கூடியது. அது நம்முடைய அழகை கொடுப்பது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியது. புரியுதா உங்களுக்கு? அதனால் முடி மிக 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 அவசியம். ஓகேவா. ஸோ இதில் இந்த முடி உதிர்வதற்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் சத்து குறைபாடு தான். நம்ம உடம்புக்கு வந்து ஜிங்கு, கால்சியம், புரதச்சத்து, புரியுதுங்களா, இது மாதிரியான சத்துக்கள் மிக மிக அவசியம் தேவை. அந்த சத்துக்கள் குறைவாக இருக்கப்போ வந்து முடி கொட்டும். ஓகே, ஒன்று. ரெண்டு, அதுக்கு வந்து உணவு பழக்கங்களை மாற்றணும். ரெண்டாவது, நீங்கள் இப்போ குளிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதில் வந்து கெமிக்கல் தண்ணி தான் அது முடி கொட்டும். ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் நீங்கள் தேய்க்கிற ஷாம்பு, தேய்ச்சி குளிக்கிற ஷாம்பு இருக்குல்ல, அதனால் கொட்டும். தேய்க்கிற எண்ணெய் இருக்குல்ல, அந்த எண்ணெய் இயற்கையான எண்ணெய் இல்லாமல் இருந்ததுனாலும் முடி கொட்டும். அப்போ அந்த முடி கொட்டுவதை நிறுத்துறதுக்கு இதை மாற்றிக்கணும். அப்போ இயற்கையாக கிடைக்கிற ஷாம்பு, இயற்கையாக கிடைக்கிற சீயக்காய், அடுத்து வந்து நல்ல எண்ணெய், இது மாதிரி நீங்கள் வந்து பயன்படுத்துகிறப்ப முடி கொட்டுவதை முதல்ல தவிர்த்து விடலாம். 15 நாள் தான், 15 நாள் முடி கொட்டுவதை தவிர்த்து விடலாம். அப்படி இருக்க முடி வளரும். அடுத்து வந்து முடி வளரும், இருக்க முடி வளரும், புதுசாக முடி முளைக்க வைக்கும். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா சொன்னால், இப்போ இதே அரங்கத்தில் நான் வந்து முடியை பற்றி பேசினேன். அப்போ ஒருத்தர் கமெண்ட் போடுறாரு, நீனே தோப்ப முடி வச்சுக்கிட்டு நீ முடியை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததில் என்ன சொல்கிறேன், நான் இது தோப்ப முடியல ஒரிஜினல் முடி அப்படின்னு சொல்லி காட்டினேன், பிடிச்சி இழுத்து காட்டினேன். தோப்ப முடியாது சொல்கிறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அதுக்கு வந்துட்டு அந்த உத்திகளை செய்ய வேண்டும். நம்ம வந்து உணவு பழக்க வழக்கம் மிக முக்கியமானது. கால்சியம் ரிச், அயன் ரிச், ஜிங்க் உள்ளது, விட்டமின்ஸ் மினரல்ஸ் உள்ளது, இது மாதிரியான சத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்துக்க பிளட் சர்க்குலேஷன் போகணுன்னு இது என்ன பண்ண முடி, அதுக்கு இன்னும் தேவைகளை வந்து எடுத்துக்கிறப்ப என்னாகும், இந்த முடி வந்து பளபளப்பாக நல்லா ஸ்ட்ராங்காகும், புதுசாக முடி முளை வைக்கும். சரி, எல்லாம் நல்லா சாப்பிட்றீங்க, அதை கொண்டு சேர்க்கணும் இல்லையா, கொண்டு இங்கே சேர்க்கணும்ல. இங்கே சாப்பிட்டா இங்கே தானே இருக்குது, வயிற்றுலேருந்து போகுது. வயிற்றில் வந்து நம்ம வந்து சிறுகுடல் உறிஞ்சி எல்லா சத்துக்களையும் ரத்தத்தில் கலந்து போகும். அந்த ரத்தத்தில் வந்து எடுத்துக்கணும்ல, அது எடுத்துக்கிறதுக்கு சில உத்திகள் சொல்லித்தர்றேன். இங்கே பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். இது மாதிரி ஆண்கள் இருக்காங்கல்ல, ஆண்களுக்கு இது மாதிரி சீப்பு வச்சு நல்லா சீவிக்கணும். அப்போ சீவிக்கிறது என்ன ஆகும்னா ரத்த சுழற்சி அதிகரிக்கும். அப்போ என்ன பையன் இதை போட்ட இன்னும் கொஞ்சம் முடி கொட்டிடுமோ அவனு பயந்துக்கிற போட முடியறாங்க. ஓகேவா. இதை வந்து இது பண்ணிக்கணும். பெண்கள் வந்து இது மாதிரி இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் முடி அதிகமாக இருக்குல்ல, இப்போ இது மாதிரி தட்டிக்கணும். தட்டுறது மூலமா பிளட் சர்க்குலேஷன் அங்கே வரும், அதிகரிச்சுக்கலாம். இது வந்து பண்ணிக்கணும். அடுத்து இது 7 ஸ்டார் நீடில்னு பேர். 7 ஸ்டார் நீடில் இதை வந்து என்ன பண்ணோம்னாங்க, இப்போ லீவ்மாரோஸ்னா இதை வச்சு லீவ்மாரோஸ்னு எழுதி வச்சுருவோம், பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். இப்போ லீவ்மாரோஸ் வந்து டக்கு இதுக்கு வந்து இது எனக்கு பயன்படுத்துறது. அப்படி தட்டுறப்ப அங்கே ரத்த சுழற்சி அதிகம். இது வந்து 7 ஸ்டார் நீடில் பேர். இது ஊசி தான் இருக்குது, 7 ஊசி இருக்கும், வலிக்கும். அப்போ இதை வந்து நம்ம தட்டுறப்ப ரத்த ஓட்டம் அதிகரித்து இது பண்ணும். இது நாங்கள் ப்ரொஃபஷனலாக பண்ணுறதுக்கு இதை வச்சுருப்போம். வச்சு இது பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் நான் சொன்னேன் இல்லையா, K3 K10 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் செலுத்துகிறப்ப
உங்களுக்கு வந்து முடி கொட்டுறது நிற்கும், முடி முளைக்க ஆரம்பிக்கும். ஓகே. இப்போ இதில் வந்து நம்ம வீடியோ பார்த்தா ஒருத்தர் அம்மா போட்டிருந்தாங்க, சார் உங்கள் வீடியோ பார்த்து அந்த K3 கேட்டங்க அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் நானே இப்போ அழுத்தம் கொடுத்துக்கிட்டேன், எனக்கு 15 நாட்களில் முடி கொட்டுவது நின்று போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பெண்களுக்கும் ஆண்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே சீவுறாங்கல்ல, சீவி பார்த்தாக்க இந்த சீப்பில் வந்து இவ்வளோ பெரிய பந்து வரும். அந்த பந்து வரையிலே ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஐயோ இவ்வளோ முடி கொட்டி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் ஆனாலே உங்களுக்கு முடி கொட்டும். ஓகேவா? இப்போ இந்த நான் சொல்கிற உத்திகளை செய்ய உங்களுக்கு வந்து இது பண்ணிடும். இப்போ எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த முடி கொட்டுவதை நிறுத்துவதற்காக உள்ள அக்குபஞ்சர் பாயிண்ட்டு, அக்குப்ரெஷர் பாயிண்ட்டு நாங்களும் சொல்லி கொடுத்தோம். இதில் அழுத்திக்கிறங்க, நாங்கள் நீல் பண்ணிட்டு இதை அழுத்திக்கிறங்க, இப்படி அழுத்திக்கணும்னு சொல்லி இங்கே ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உள்ளதை இது பண்ணிக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் உங்களுக்கு நான் இன்னும் டிப்ஸ் சொல்லி தட்டுமா? இங்கே பாருங்கள், அரிசி இருக்குல்ல, சாதாரண புழுங்கல் அரிசி, அதை போட்டுக்கோங்க, உள்ள எடுத்துருங்க. அடுத்து வெந்தயம் இருக்கு இல்லையா, வெந்தயம் எடுத்துருங்க. ரெண்டாச்சா கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கிறோங்க. அப்புறம் வந்து கிராம்பு இருக்குல்ல, கிராம்பு தெரியுமா? இன்னும் அந்த கிராம்பு யா அந்த கிராம்பையும் போட்டுக்க. எல்லாத்தையும் ஒன்று வச்சு ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா பாயில் பண்ணுங்க. பாயில் பண்ணிவிட்டு அந்த 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 எசன்ஸ் வரும் இல்லையா, அதை வடிகட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிறங்க. காலைல குளிச்சுருங்க, சூப்பர், முடி நல்லா முளைக்கும். ஓகே. ரிப்பீட் பண்ணுமா? புரியுதா? ஸ்ட்ரென்த் ஆகும், முடி கொட்டணிக்கு நல்ல முடி முளைக்கும். ஓகேவா? அந்த எஞ்சி இருக்குல்ல, அதை நல்லா அரைச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை நல்லா அப்ளை பண்ணிட்டு தேய்ச்சி குளிச்சிடலாம். ஓகேவா? அதோட அந்த பேக் மாதிரி யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நல்லா கருன்னு முளைக்கும். இது 4 விஷயங்கள் தான்: வெந்தயம், புழுங்கல் அரிசி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, அடுத்து வந்து என்னது, கிராம்பு. இதை ஒன்றா போட்டு பாயில் பண்ணி அந்த எசன்ஸை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணிட்டு காலைல குளிச்சிக்கணும். நைட்டு முதல்ல அரைச்சி வச்சுக்கணும், குளிச்சிக்கணும். அந்த இதை வந்து என்ன பண்ணணும், அரைச்சி வச்சுட்டு அதையும் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா குளிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி உத்திகள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது இல்லாமல் இன்டேக் இருக்கு இல்லையா, இன்டேக் புரதச்சத்து அதிகமாக உள்ள உணவுகளை எடுத்துக்கணும், சப்ளிமெண்ட் எடுத்துக்கூடாது. அதுதான் இப்போ நீங்கள் எல்லாமே இருக்கிறத எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. அது எந்த ஃபுட்டில் இருக்குன்றது மக்களுக்கு. ஆமாம் இது பார்த்திங்கன்னா இந்த பரங்கி விதை இருக்குல்ல, பரங்கி விதை, அது ஆளி விதை, பூசணி விதை, இந்த மாதிரியான விதைகள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பாதம் பருப்பு, ஆளி விதை, பரங்கி விதை, பூசணி விதை, இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறேங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை மாவு மாதிரி அரைச்சிக்கிறேங்க. அதை வந்து அரைச்சி வச்சுட்டு காலையில் ஒரு ஸ்பூன், ஈவினிங் ஒரு ஸ்பூன் அப்படியே சாப்பிட்டாலும் சரி தான். அடுத்து மில்க் இருக்கு இல்லையா, பாலில் கலந்து குடிச்சிட்டிங்கன்னா நல்ல புரதச்சத்து நல்லா கிடைக்கும். இயற்கை கிடைக்க புரதச்சத்து இது சாப்பிட்டிங்கன்னா நல்ல இது கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதை யாரும் பண்ண முடியாது, பண்ணால் நல்லது. நம்ம பழைய கஞ்சி இருக்குல்ல, அந்த நீராகாரம் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த நீராகம் இதுக்காகவே என்ன பண்ணோம்னா கொஞ்சம் சோத்தை வடித்து நைட்டு அதை மிச்சம் வடிச்சுட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுட்டா தடிசுக்கா நீராகாரம் வடிக்கிறதும் கிடையாது. அப்போ வந்து இப்போ இதில் பண்ணுறோம். அந்த நீராகாரத்தை குடித்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த முடி ஹேர் ஃபால் நின்று ஹேர் க்ரோத் இருக்கும். ஓகே, புரியுதுங்களா? அந்த நீராகாரத்தை என்ன பண்ணலாம், தலையில் தேய்ச்சி குளிக்கலாம், அவ்வளவு சத்து உடையது. இதை பண்ணுறப்போ கொஞ்சம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ ஹேர் ஃபாலை தாண்டி டேண்ட்ரஃப் ப்ராப்ளமும் நிறைய. வெரி குட். டேண்ட்ரஃப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு ஸ்கின் டிஸார்டர் தான். ஸ்கின் டிஸார்டர் எடுத்துக்கணும். டேண்ட்ரஃப் இங்கே இருந்துக்கிட்டு வரைய அரிப்பு ஏற்படுத்தும், ஒரு மாதிரி மன உளைச்சல் ஏற்படுத்தும். இதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா LU7 அப்படிங்கிற அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த இருக்கு இல்லையா, இங்கே 2 விரல் வச்சுட்டு இந்த இடத்துல நல்ல அழுத்த ஊற்ற டேண்ட்ரஃப் சரியாக போயிடும். அதெல்லாம் உங்கள் அக்குபஞ்சர் டாக்டர் அரைச்சி போயிட்டு LU7 போடுங்கன்னு சொன்னால் லங் 7 அதில் போட்டுக்கிட்டே இருந்தாக்கா இந்த டேண்ட்ரஃப் வந்து 1 வாரம் போட்டால் போதும். கரெக்டாக அந்த இடத்துல கையை காட்டுங்க. லெஃப்டோ ரைட்டோ உங்கள் இங்கேருந்து 2 விரல் வச்சு இந்த இடம், இந்த விரல் அங்கேயோ வச்சுட்டப்போ அந்த டேண்ட்ரஃப் வந்து உங்களுக்கு வந்து சரியாக போயிடும். இது பக்கத்து அருகாமையில் உள்ள எங்கள்கிட்ட வந்தாலும் சரி தான், இல்லை பிறகு அக்குபஞ்சர் டாக்டர் LU7 போட்டு 1 வாரம் போட்டால் போதும், இந்த டேண்ட்ரஃப் அறவே சரியாக நீங்கிடும். இப்போ ஹேர் ஃபால் ப்ராப்ளம்க்கு ஒரு அக்குபஞ்சர் சொன்னீங்களா, அது எந்த இடத்துல? நம்ம K3 கேட்டன் எங்கே இருக்கு சொன்னால் இந்த K3 கேட்டன் உள்பக்க கணுக்கால் இருக்குல்ல, உள்பக்க கணுக்கால் ஒரு பள்ளம் இருக்கும். உள்பக்க கணுக்காலுக்கு பின்னாடி ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்தில் நல்லா 18 தடவை வளர்த்திக்கிறங்க. அடுத்து வந்து கேட்டன்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலை மடித்தாக்க அந்த இடத்துல ஒரு எண்டு வருது இல்லையா, இந்த பின் மடிப்பு, முழங்கால் பின் மடிப்பு ரேகை இருக்குல்ல, அது உள்பக்கத்தில் ஒரு 18 தடவை வளர்த்திக்கலாம். காலையில் இந்த கால், சாயங்காலம் இந்த கால்,
ஓகேப்பா. இது மாற்றி மாற்றி அழுத்திட்டு வர்றப்ப அந்த கிட்னி தான் லுக்கிங் ஆஃப்டர் தி ஹேர். இந்த ஹெட் கேரை பார்த்துக்கிறது கிட்னி தான். அது வந்து இது வந்து பாரம்பரிய அக்குபஞ்சர் மருத்துவப்படி இதை பார்த்துக்கிறது வந்து கிட்னி தான். அப்போ அந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் செலுத்துகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சரியாக போயிடும். ஓகே. இப்போ வந்துட்டு நிறைய யங் ஜென்ரேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹேர் பேக் தனியாகவே விற்கிறாங்க. ஹேர் பேக் டேண்ட்ரஃபுக்கு தனியாக, ஹேர் ஃபாலுக்கு தனியாக அந்த மாதிரி விற்கிறாங்களா? அதை அதிகமாக நம்பி வாங்குறாங்க. அது எந்த அளவுக்கு ஒரு உண்மை, இல்லை எந்த அளவுக்கு அது ஒரு மித்துன்னு? அது மற்ற பிராண்டை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல தெரியல, அது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல. பட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஹேர் ஆயில் வந்து நாங்கள் ஹேர் ஆயில் வச்சுருக்கோம். அதை பயன்படுத்தலாம். சூப்பர் பவர் ஹேர் ஆயில்னு வச்சுருக்கோம். இந்த 70-80 வயசு ஆளுக்கு இங்கே முடி முளைக்கும். அந்த தோட்டத்தில் முடி முளைக்கும். எத்தனை நாளில் முளைக்கும் அது? அது வந்து ஒரு 15 நாள் ரிசல்ட் கிடைக்கும். சொட்டு நிறைய தேய்க்கூடாது. ஒரு 10 சொட்டு வச்சு நல்லா ஃபுல்லாக ரூட்டை தேய்ச்சிட்டிங்கன்னா பயங்கர முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேயா? இங்கே பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பேபி ஹேர் வந்துட்டுருக்கு. இது ஒன்றா ஜெயந்திரமில் இருக்குது. இது ஃபுல்லாக ஃப்ரண்டில் வந்து எல்லாம் ஏறுதுன்னு கவலைப்படுறாங்க, நான் இறங்குதுன்னு கவலைப்பட வேண்டியிருக்குது. ஓகேவா? அந்த நேசம் சூப்பர் பவர் ஹேர் ஆயில், நேசம் ஹேர் ஆயில், அதே போல் உங்களுக்கு வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும். லாப நோக்கம் எல்லாமே மக்கள் பயன்பெறணும், நம்மள்கிட்ட வர்றவங்க வந்து அவங்களுக்கு இது வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. இப்போ வயசானவங்க ஃபுல்லாக முடிய விழுந்ததுக்கு அப்புறமா இப்போ வராங்க. வயசானவங்க சொல்ல முடியாது, இப்போ இருக்கிற பசங்க கூட நிறைய பேருக்கு முடிய ஃபுல்லாக கொட்டி போய் வந்தாங்கன்னா அவங்களுக்கு அதே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரி டெஃபினட்டாக அவங்களுக்கும் அந்த எண்ணெய் ஆயில் பண்ணிட்டு இந்த 7 ஸ்டார் நீவெல்லாம் அடித்து ரத்த ஓட்டத்தை அதிகரித்து அந்த ஃபுட்டு உணவு முறையை மாற்றி அவங்கள வந்து ஈஸியாக கொண்டு வந்துடலாம். அவங்களுக்கு இந்தளவு வராட்டி கூட கொஞ்சம் அந்த இடத்த வந்து நிரப்பிட்டாலே போதுமானது. இன்னொன்று சொல்ல தெரியுமா? ஒரு பேஷண்ட் வர்றாங்க, அவங்க சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். சைக்காலஜி போய் ஒரு 5 ஊசி போடுவோங்க, தொட்டு வைப்போம். எக்ஸ்ட்ரா D20 எக்ஸ்ட்ரா 6ன்னு பேர். இதை வந்து போட்டு வச்சுருந்தோம். போட்டுவிட்டு ஒரு 15 நாள் கழித்து திருப்பி நான் போகிறேன். ரிவ்யூ பண்ணையில் சொல்கிறாங்க அவங்க ஒய்ஃபு, சார் எப்பவும் ஒரு தலையை பார்த்தா சார் சீவுவேன். புரியுதா? இப்போ தலையை பார்த்தா சீவேன். அப்போ தலையை பார்த்து சீவுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிண்டல் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா அவ்வளவு பலன்னு இருக்குமா. அப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் நீரில் போட்டதுனால அந்த முடி முளைச்சின்னு சொல்கிறாங்க. இது அரௌண்ட் 60. ஓகேவா? அது மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பெண்களுக்கு இப்போ ஆண்களுக்கு சரி வர வச்சிருங்க, பெண்களுக்கும் வந்துட்டு இந்த இடத்துல மட்டும் முடி இல்லாமலாம் இப்போ போகுதுல்ல, அவங்களுக்கும் இதே டெஃபினட்டாக வர வைக்கலாம். இந்த 7 ஸ்டார் வச்சு நல்லா அடிச்சுட்டு இதே ட்ரீட்மெண்ட் அடிச்சுட்டு நீங்கள் அவங்க நம்மள்ட்ட வர முடியலன்னு சொன்னால் இது மாதிரி எடுத்துங்க, அவங்க ஃபுல்லாக அடிச்சுக்க வேண்டியதான். அந்த உணவு முறையை மாற்றிட்டு ஃபுல்லாக அடிச்சுக்கிறணும். ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டாக்க அந்த ரத்த ஓட்டம் அதிகரித்து அங்கே வந்து உங்களுக்கு முடி முளைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஹேர் ஃபால்க்காக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல வந்து உங்களை இப்போ நாங்கள் இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து சுய சிகிச்சை அவங்களா இதை பண்ணிக்கிறது அதிலெல்லாம் உங்களுக்கு வந்து திருப்தி அடையலை, இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகணும், இந்த ப்ரொஃபஷனலாக நீங்கள் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொன்னால் சென்னையில் வில்லிப்பாக்கத்தில் எங்களுக்கு சென்டர் இருக்குது. நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே வரணும். நெய்வேலியில் சென்டர் இருக்குது. நெய்வேலியில் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வரலாம். அது இல்லாமல் நீங்கள் வந்துட்டு பட்டுக்கோட்டையில் சென்டர் இருக்குது. இப்போ மலேசியாவில் சென்டர் இருக்குது. இங்கே உலக மலேசியா வரப்போதில்லை, மலேசியா நேர்கள் இங்கே மலேசியா வரலாம். இவங்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்தாக்க நாங்கள் வந்து அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்லாம் ஸ்டிமுலேட் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் இப்படி பண்ணுங்கன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவோம். சொல்லி கொடுத்துட்டு அவங்கள வந்து பண்ணிக்கலாம். அது மாதிரி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இந்த அக்குபஞ்சர் பாயிண்ட் K3 K10 வந்து நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. நல்லா இங்கே வந்து மஜாஜ் பண்ணிக்கிறங்க. ஹேர் ஆயில் சுத்தமான தேங்காய் எண்ணெய் கிடச்சின்னா அதை மஜாஜ் பண்ணிக்கிறங்க, நல்லா அழுத்தம் கொடுத்துக்கிறங்க. ப்ளஸ் இது மாதிரியான ஆண்கள்னால் இது மாதிரியான சீப்பு வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சீவிக்குங்க. பெண்கள்னால் இது மாதிரி சீப்பை வாங்கிட்டு இது மாதிரி சீப்பை வாங்கிட்டு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா அழுத்தம் கொடுக்குறப்போ நல்லா அவங்களுக்கு நல்ல இது ரத்த ஓட்டம் அதிகரித்து நல்லாயிருக்கும். அந்த சத்து மிகையாக உள்ள நான் சொன்னேன் இல்லையா, அந்த சத்து உள்ள உணவுகளையெல்லாம் அவங்க வந்து எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அந்த சத்து உள்ள உணவுகள் எடுத்துருங்க. அந்த கஞ்சி சொன்னல, அந்த கஞ்சி அதை வந்து குடிச்சிக்கலாம். அல்லது கஞ்சியை தள்ளி தேய்ச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்ப்ரே ரெடி பண்ண சொன்னேன்ல, அது ரெடி பண்ணிட்டு பண்ணால் டெஃபினட்டாக சொல்கிறேன் 100% சொல்வதெல்லாம் உண்மை. 100% அவங்களுக்கு வந்து முடி முளைச்சி நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே டாக்டர், இப்போ ஹேர் ஃபால் ஆகுதுன்னா என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், இல்லை வீட்டிலேருந்தே ஹோம் ரெமடிஸ் என்ன பண்ணலான்றதை நிறைய விஷயம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது, அதுக்கான சிகிச்சைகள் என்னன்றது டாக்டர் பொன் அண்ணாதுரை சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திப்போம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.